பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு காமெடி இருக்கு இல்லையா, நீங்கள் சீப்பாக போட்ட பிளானை நான் சீப்பை வச்சு முடிச்சிட்டேன் பாஸ் அப்படின்னு. அது மாதிரி தான் நம்ம வினோத் ஒரு சீப் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாரு நம்ம வியானாவை அட்டாக் பண்ணுறதுக்கு. அதாவது வினோத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, காலையில் வியானா வந்துட்டு திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க. அவங்க திவாகருக்கு சப்போர்ட் பண்ணும், வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. காலையில் திவாகர் அண்ட் வினோத் பிரச்சனையில் வந்துட்டு திவாகர் அவர் பாட்டுக்கு ஒரு மார்னிங் அஃபர்மேஷன் ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஸ்டார்ட் பண்ணணும்னு பண்ணும்போது வினோத் அதை அப்போஸ் பண்ணணும் அப்படின்றக்காக நிறுத்தியா அப்படின்னு சொன்னதுமே திவாகருக்கு கோவம் வந்துருச்சு. அப்போ வினோத் கேட்குறாரு, மற்றவங்கெல்லாம் ஏதாவது உன்னை வந்துட்டு ஆப்போசிட் பண்ணால் நீ வந்துட்டு மற்றவங்கெல்லாம் உன்னை அப்போஸ் பண்ணால் நீ கண்டுக்க மாட்டேற, என்ன மட்டும் நீ ஏன் கேட்குற? டே முட்டா பயலே, நீ ஏன்டா என்ன மட்டும் டே பைத்தியக்காரா, நானாடா சொன்னேன், இவர் கேப்டன் தானடா சொன்னா அப்படின்னா. ஸோ இந்த கான்வர்சேஷன் பயங்கரமாக போச்சு. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட இந்த ஆர்குமெண்ட் போயிட்டே இருந்தது. ஆஸ் அ கேப்டனாக பிரவீனும் சரி அதை கேட்டுக்கிட்டு அவரும் பேசுகிறார். ஏன்னா திவாகரை வந்து அவருக்கு பிடிக்காது. ஸோ வினோத் சொல்கிறது கரெக்டுன்ற மாதிரி பிரவீன் பேசிகிட்டே இருந்தார். அண்ட் ரொம்ப நேரம் யாரையும் ஒர்க் பண்ண விடாமல் இதை உட்காந்து ஸோ இதை பார்த்த ஐ விட்னஸ் யார் அப்படின்னு உட்கார வச்சு இந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகிட்டே இருந்தது. அப்போ வியானா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க தலை, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வினோத் சார் சொல்கிறார் இல்லையா, திவாகர் மேலே வச்சுற அலிகேஷன் எல்லாமே போன வாரமே பேசி முடிச்சாச்சு. ஆனால் இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப அஃபென்சிவாக பேசினது வினோத் அண்ணா தான் திவாகரை பேசினார். ஸோ வினோத் அண்ணா மேலே தான் இந்த ப்ராப்ளத்தில் தப்பாக நான் பார்க்குறேன் அப்படின்னு பேசிட்டாங்க. ஸோ வினோத் அதை பாயிண்டாக எடுத்துக்கிட்டார். அப்போது வியானா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணல, திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை வந்துட்டு கார்னர் பண்ணிட்டாலே அப்படின்றதுக்காகவே இப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற வினோத் அவங்கள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற வினோத் வந்து கிச்சன் இன்சார்ஜ் அண்ட் வியானா வந்துட்டு அவங்க இப்போ குக்கிங் டீமில் இருக்காங்க. ஸோ குக்கிங் டீமில் இருக்கிறனால அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரி அங்கே வந்து திங்ஸ்லாம் எடுத்து பார்க்குறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வியானா சொன்னாங்க, நீங்கள் இன்சார்ஜாக இருக்கீங்க அப்படின்னா என்ன சமைக்கிறோம் அந்த மாதிரி கேளுங்க, ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்குன்னு கேளுங்க, சும்மா உள்ளே வராதிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ கனி கேங் இருந்துட்டு இல்லை போன தடவைலாம் ரம்யா உள்ளே வந்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் வியானா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியா, ஓகே எனக்கு தெரியாது அப்படின்னு. ஏன்னா வியானாவை பொறுத்த வரைக்கும் யாரும் நம்மளை கிராண்டட் ஃபார் பெர்மிஷன் எடுத்துக்க கூடாது. வியானா அப்படின்னா ரொம்ப க்யூட் கேர்ள் அப்படின்ற மாதிரி நம்மளை நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டாஸ்க்குன்னு வந்தால் நம்மளை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இப்போ குக்கிங் இன்சார்ஜ் அப்படின்றது இவ்வளோ நாளாக கனி கேங் கிட்ட தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம கைக்கு வந்திருக்கு அப்படின் போது வியானா தானே அப்படின்னு யாரும் எடுத்துடக்கூடாது. ஸோ நம்ம கரெக்டாக இருக்கணும், எந்த நம்மளோட ஒர்க்கை கொடுத்தாலும் அது கரெக்டாக பண்ணணும்னு வியானா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்ததுமே அவங்க கேட்டாங்க. பட் அவங்க டீம்லாம் இருந்துட்டு இல்லை கிச்சனுக்கு உள்ளே வரலாம் அப்படின்னு சொன்னாங்க, ஓகேன்ட்டாங்க. ஆனால் இதை வினோத் உடனே என்ன பண்ணா அப்படின்னா ட்விஸ்ட் பண்ணி பிரவீன் கிட்ட போய், நான் கிச்சனுக்கு போனால் அந்த பொண்ணு என்னமோ உள்ளே வரக்கூடாதுன்னெலாம் சொல்லுது, அதெல்லாம் போன தடவைலாம் போன வீக்லாம் வந்துட்டு ரம்யா போனாங்க, இந்த வாரம் நான் ஏன் போகக்கூடாது அப்படின் போது அவர் பிரவீன்ட்டு, இங்கே பாருங்கள் எனக்கு தெரியாது, அது பழைய கேப்டன் அலோவ் பண்ணியிருக்கலாம், பட் நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. பட் கனி கேங் இருந்துட்டு இல்லை போகலாம், கிச்சன் இன்சார்ஜாக அவர் போகலாம், பட் அங்கே உள்ளே இருந்து எதையும் எடுத்து சாப்பிடாம என்ன சமைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்டால் ஓகே அப்படின்னு. ஸோ கேப்டன் கிட்ட அவங்கள பற்றி போட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வினோத் முதல்ல பண்ணார். அண்ட் இப்போ நைட்டு டின்னர் பண்ணிட்டு இருக்காங்க கெமி அண்ட் வியானா. அண்ட் கெமி எல்லாமே முடிஞ்சிச்சு, 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க. கெமி எங்கேயோ போயிட்டாங்க. அப்போ வியானா தான் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை டேஸ்ட் அதை வந்துட்டு முடிச்சுட்டாங்க. அப்போ நம்மளோட சுபிக்ஷா வந்ததும் சுபிக்ஷாவுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து கொடுத்தாங்க, இந்த டேஸ்ட் பாரு அப்படின்னு சுபிக்ஷாட்ட கொடுத்துட்டு அடுத்ததாக அவங்களும் அந்த கரண்டியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்தால் நம்மளோட இவர் இருந்துட்டு கிச்சன் இன்சார்ஜான வினோத் இருந்துட்டு, என்ன வியானா இப்படி அதை தள்ளுற, அந்த கரண்டியிலேருந்து தள்ளுற, அப்புறம் அதை எச்சி பண்ணுற, மறுபடியும் தூக்கி உள்ள கரண்டியை போட்டுட்ருக்க, என்ன வியானா பண்ணிகிட்ருக்க அப்படின் போது அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. அண்ணா என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் இப்போ என்னென்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சுபிக்ஷாவுக்கு டேஸ்ட் பார்க்க கொடுத்தேன், அடுத்ததாக கரண்டியில் இருந்ததை நான் டேஸ்ட் பார்த்தேன், பட் அதை நான் உள்ளே வைக்கவே இல்லை, உள்ளே வைக்கிறேன் டேஸ்ட் பார்க்குறேன் தள்ளுறேன் அப்படிலாம் நான் பண்ணவே இல்லையே அப்படின் போது அவர்கிட்ட இல்லை நான் பார்த்தேன், எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் பார்த்தேன் அப்படின்னு. பட் வியானா சொல்கிறாங்க, நான் ரொம்ப கான்ஷியஸாக தான் இருந்தேன், முதல் ஒரு கரண்டி அவளுக்கு சுபிக்ஷாவுக்கு டேஸ்ட் பார்க்க கொடுத்தேன், அண்ட் அதுக்கப்புறமா கரண்டியில் நிறைய இருந்தது அதெல்லாம் தள்ளி விட்டேன், அதை தான் எடுத்து நான் டேஸ்ட் பார்த்தேனே தவிர டேஸ்ட் பார்த்துட்டு உள்ள மரபிலை கரண்டி போடுறது இதெல்லாம் நான் பண்ணவே இல்லைன்னு போது அவர் ஒன்று எங்கள் அம்மா மேலே சத்தியமா. ஸோ வினோத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் அம்மா சத்தியம் ஆயா சத்தியம் இதை தான் பண்ணுவார். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் பார்த்தேன் வியானா அப்படின் போது, அண்ணன் நீங்கள் சும்மா என்னை சொல்லணுன்றதுக்காக ஏதாவது சொல்லாதீங்க, எல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எங்கள் அம்மா சத்தியம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை நம்ப முடியாது, நான் ரொம்ப கான்ஷியஸாக சமைச்சிட்ருக்கேன், நான் அதை பண்ணலைன்னு. ஏன்னா அவர் சொல்கிறது தப்பு. வியானா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா சுபிக்ஷாக்கு கரண்டியிலேருந்து கொஞ்சமாக பிளேட்டில் எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் கரண்டியில் நிறைய எக்ஸஸாக இருந்துச்சு, அதெல்லாம்
அதெல்லாம் உள்ள பாத்திரத்தில் தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாக கையில் இருந்ததை மட்டும்தான் டேஸ்ட் பார்த்தாங்க. பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கரண்டியில் இருக்கிறத எச்சு பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் கரண்டியை தூக்கி உள்ளே வச்சாங்க அப்படின்னு. ஸோ வினோத்தோட டார்கெட் வியானாவாக இருக்காங்க. எனக்கு காலையில் திவாகரன் வினோத் பிரச்சனையில் வியானா வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணது வினோத்துக்கு பிடிக்கல. அதனால் கிச்சன் இன்சார்ஜாக இருக்கிற வினோத் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை சின்ன சின்ன விஷயத்துலையும் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி அப்படின்றக்காகவே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையாக இழுத்துட்ருக்காரு. ஸோ இதை பார்த்த மற்றவங்க எல்லாருமே, அது சபரி, பிரவீன், இவங்க எல்லாருமே இருந்துட்டு, விடு நீ ஏன் இதெல்லாம் பேசுகிற, கமருதீன் எல்லாருமே வந்துட்டு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னாங்க. அண்ட் சபரின்னு சொல்லிட்டார், இங்கே பாருங்கம்மா கிச்சனில் இருந்தால் இந்த மாதிரி தான் பேச்செல்லாம் வரும், நீங்கள் கண்டுக்காதீங்க, நீங்கள் வேலையை பாருங்கள், எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது, எங்களுக்கு டின்னர் கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் வியானா இன்னும் அந்த வெளுத்து வாங்கியிருக்கணும். உனக்கு தெரியுமா, தெரிஞ்சா பேசு, சும்மா எல்லாத்துக்கும் அம்மா சத்தியம் ஆயா சத்தியம்னு சொன்னால் மட்டும் நம்பணுமா அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அவனை பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருந்தாங்கன்னா அவன் பிரச்சனைக்கே வந்திருக்க மாட்டான். ஸோ வினோத் பயங்கரமான சைலண்ட் கில்லராக இருக்காரு. ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்கள டார்கெட் பண்ணி பயங்கரமாக டிகிரேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கும் திவாகருக்கும் பிடிக்காது அப்படின்னா திவாகருக்கு யார் கூட பிரச்சனை வந்தாலும் இவர் நடுவில் கொளுத்தி போட்டுட்டு, என்ன பாஸ் நீங்கள் இப்படி பண்ணலாமா, என்ன திவாகர் நீங்கள் இதை பண்ணலாமான்னு ஏற்றி விடுவார். அதே மாதிரி இப்போ வியானாவை கிச்சன் டீமில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பெருசாக சமையல் தெரியாது. ஆனால் ஆக்சுவலி வியானா நல்லா தான் சமைக்கிறாங்க. சமையல் தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க பிராண்ட் பண்ணணும், அவங்க ஹைஜீனிக்காக இல்லைன்ற மாதிரி பிராண்ட் பண்ணணுன்ற மாதிரி திவாகர் இதை பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பட் வியானா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு அம்மா சத்தியம்னு சொல்லலாம் நான் நம்ப மாட்டேன், நான் ரொம்ப கான்ஷியஸாக சமைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல சுபிக்ஷா கூட அண்ணன் இருக்கலான்னு விடுங்கண்ணே அப்படின்னு சுபிக்ஷா சொன்னாங்க. பட் வியானா ரொம்ப ஸ்ட்ராங்காக, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை, நீங்களா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணால் அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நின்று சமைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இத்தனை பேருக்கு நம்ம சமைக்கணும், நிறைய லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுறோம். ஏன்னா நம்ம டாஸ்க்கும் பண்ணிவிட்டு நாமளும் டயர்டாக இருப்போம். பட் அத்தனை பேருக்கு அவ்வளோ லார்ஜ் குவான்டிட்டி பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். நம்மளை அதில் அப்ரிஷியேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அதில் குறை கண்டுபிடிக்காமல் இருந்தாலே போதும். பட் அதுலேயே வந்து நான் என் சூப்பர் டீலக்ஸ் பவர் வச்சு உன்னை கார்னர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறான்னா அவன் வினோத்தெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பட் பக்கத்தில் இருந்து யாருமே அவரை மதிக்கல. கிளம்பு காத்து ஒரு டைங்களுக்குலாம் பசிக்குது, நாங்கள் சாப்பிட போகணும் அப்படின்னு அவரை விரட்டி விட்டுட்டாங்க. ஸோ பயங்கரமாக நோஸ்கட் வாங்கிட்டு வினோத் கிளம்பிட்டாரு. ஸோ வியானா டே பை டே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற பதவிகளை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாவம் இன்னும் வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.